वित्ताशया व्यर्थं पर्यटनं करोमि भवतः सेवां न जाने विभो मज्जन्मान्तर पुण्यभागफलतः त्वं सर्वान्तरः तिष्ठस्येव हि तेन वा पशुपते ते रक्षणीयोऽस्यहम्. வெரி குட். இதுவரைக்கும் நாம சந்தியா காலத்தில் பகவான் ஆடக்கூடிய தாண்டவத்தை, அந்த ஆனந்த தாண்டவத்தை பத்தி இதுவரைக்கும் பார்த்தோம். முதல்ல இருந்த 3 ஸ்லோகத்துல அந்த ஆனந்த தாண்டவ மூர்த்திக்கு நமஸ்காரம்னு சொல்லி ஆச்சாரிய சுவாமிகள் முடிச்சிருந்தார் 56வது ஸ்லோகத்துல. இங்க 57ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏ பரமேஸ்வரா, எனக்குன்னு என்ன இருக்கு? நான் யார் யாரெல்லாம் அணுகக்கூடாதோ, யாரையெல்லாம் அணுகக்கூடாதோ அவளெல்லாம் அணுகி, யார் யார் பேச்செல்லாம் கேட்க கூடாதோ அவா பேச்செல்லாம் கேட்டு, அவா சொல்றபடி எல்லாம், யார் யாரெல்லாம் சொன்னா கேட்க கூடாதோ அவா சொல்றபடி எல்லாம் நடந்து, யார் யாரையெல்லாம் புகழக்கூடாதோ அவளையெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கேன். இது எல்லாம் எதுக்கு? எதுக்காக நான் இத்தனையும் பண்றேன்? நித்தியம் ஸ்வோதர போஷணாய. சோதர, ஸ்வ பிளஸ் உதர அப்படின்னு அதை பிரிக்கலாம். உதர, உதரம்னா வயிறு. ஸ்வ உதரன்னா என்னோட வயிறு. என்னோட வயிறை நிரப்பிக் கொள்வதற்காக, போஷணாய போஷித்துக் கொள்வதற்காக, என் வயிறை ரொப்பிக்கிறதுக்காக இத்தனையும் நித்தியம் நித்தியம் நான் பண்றேன். என்ன பண்றேன்? இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன்? எனக்கு அப்ப வயிற்றை ரொப்பிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? காசு பணம் வேணும். அப்போ அந்த காசு பணத்துக்காக எல்லாரையும் நான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன். இந்த காசு பணத்துக்காக சகலான் உத்திஷ்ய வித்யாசையா, இது எல்லா விஷயத்துக்காகவும் நான் ஒவ்வொருத்தரையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். இது எல்லாம் அப்படி நான் சுத்தி சுத்தி வர்றதெல்லாம் வியர்த்தம், எல்லாம் வேஸ்ட். நான் சுத்தி சுத்தி வர்றது அத்தனையும் வேஸ்ட், இது தேவையே இல்லை. பர்யட்டனம் கரோமி பவதஹ சேவா ந ஜானே விபோ. ஏ விபோ, எங்கும் நிறைஞ்சு இருக்கிறவனே பரமேஸ்வரா, ந ஜானே, எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன, எனக்கு தெரியவே இல்லையே. என்ன தெரியல? உனக்கு சேவை பண்ணணும். ஏ விபோ, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவனே பரமேஸ்வரா, எனக்கு தெரியவே இல்லை. என்ன தெரியலன்னா உனக்கு சேவா ந ஜானே விபோ, உனக்கு சேவை பண்ணணும்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே வேஸ்ட். இப்ப நான் எல்லாரையும் பணத்துக்காக சுத்தி சுத்தி வரேன். ஏன் வயத்தை ரொப்பணும்ன்றதுக்காக இப்படி நான் சுத்தி சுத்தி வரேன். யாரெல்லாம் புகழக்கூடாதோ அவளை புகழறேன், யார் சொல்ல பேச்செல்லாம் கேட்க கூடாதோ அப்படி எல்லாம் இப்படி எல்லாம் பண்றேன். இப்படி வேஸ்ட் ஆனது. ஆனா எனக்கு தெரியலையே, உனக்கு சேவை பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, எனக்கு தோணவே இல்லையே. எப்படி இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதக. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிருக்கு எனக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, உனக்கு சேவை பண்ணலன்னு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ. அப்போ சேவை பண்ணல அப்படின்னு தெரியாத போகும்பொழுது, எனக்கு தெரியல, உனக்கு சேவை பண்ணணும்னு தெரியலன்ற எண்ணம் எனக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ. அப்போ உனக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது அதுல மறைஞ்சிருக்கு. அப்ப எப்ப சேவை பண்ணணும்னு எனக்கு தோன்றத மறைஞ்சிருக்க மாதிரி நீ பண்ணியிருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்? மஜ்ஜன்மாந்தர, இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மங்களில் புண்ணிய பாக பலத்தக, ஏதோ எனக்கு தெரியாத ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனுடைய பலத்தக பலனால், அப்படி ஏதோ எனக்கு தெரியாத புண்ணியத்தின் பலனால முன் ஜென்மத்துல பண்ணினதினுடைய பலனா இந்த ஜென்மத்துல உனக்கு சேவை பண்ணணும்னு தெரியல. அப்போ சேவை பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அதுல தொக்கி நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு யோஜனை தோன்றது. அது தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இத மாதிரி தெரிஞ்சிருக்குன்னும் போது, அப்ப நீ யார்? நீ எங்க இருக்க? துவம் சர்வ சர்வாந்தரக. துவம் நீ, சர்வ, சர்வ அப்படின்னா
பாவத்தை, பக்தர்களின் பாவத்தை போக்குபவன். இந்த ஷா போட்டோம்னா அர்த்தம் வேற. சர்வ அந்த சா போட்டோம்னா எல்லா இடத்திலும், எல்லா, எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த ஷா போட்டால் பக்தத்தின் பாவத்தை போக்குபவன். பக்தர்களின் பாவத்தை போக்குபவனான நீ சர்வாந்தரக, சர்வ அந்தரக, எல்லாருடைய உள்ள, அந்தர்னா உள்ளுக்குள்ள, ஹிருதயத்திலும் இருக்க நீ எனக்கு தெரிஞ்சு விடுத்து. இதுதானே திருவள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்றார். மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். தனக்கு ஓமமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒன்ன போற்றி புகழாமல், யார? பரமேஸ்வரனை. அதுதான் அவரும் சொல்றார், பகவானே திருவள்ளுவர் சொல்றார், உன்னை போற்றி புகழாமல், உன்னை வணங்காமல் அப்படிலாம் இருந்தேன்னா, உன்னுடைய தாழ் நான் சேரவில்லை என்றால் மனக்கவலை மாற்றல் அரிது. எந்தவித மனக்கவலையும் மாற்றுவதுங்கிறது அரிது, கடினம். அதுதான் சிம்பிளா அவர் சொல்றார். அதையேதான் எனக்கு தெரியாத போச்சே, என்னன்னே தெரியலையே, நீ பக்தர்களின் பாவத்தை போக்கிறவனான நீ எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கேன்னே எனக்கு தெரியல. அப்படி இருக்கு, இப்ப தெரிஞ்சுடுது எனக்கு. இப்ப அது தெரிஞ்சுடுது. ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் பண்ணின புண்ணியத்தின், அப்ப எந்த ஜென்மத்திலயோ புண்ணியத்தின் ஆழமான பலன், தேனவா, ஆழமான பலன். அந்த ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியத்தின் ஆழமான பலனினால், இந்த ஜென்மாவில ஒரு ஜென்மா, ஏதோ ஒரு ஜென்மாலதான் புண்ணியம் பண்ண அப்படின்னாலும் நீ எல்லா இடத்துலயும் எல்லாருக்குள்ளயும் இருக்கேன்னு தெரிஞ்சுண்டு, ஆனா இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கேனே, இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இப்பயாவது தெரிஞ்சுட்டேனே அப்படிங்கிறத விட இப்ப நான் தெரிஞ்சுட்டு இருக்கேனே இந்த ஜென்மால, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் உன்னை ரொம்ப நிறைய பதிலும் ஆன்சர் பண்றாரு. என்னன்னா, திஷ்டேவகிதேனவா, நான் உன்னை ரொம்ப நெருங்கி வந்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உன்னை நெருங்கி வந்துட்டேன், ரொம்ப கிட்டக்க நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். அதனால பசுபதே, பசுபதே அப்படின்னா, பசு அப்படின்னா ஜீவராசிகள் அப்படின்னு அர்த்தம். ஜீவராசிகளுக்கெல்லாம் பதியாக இருப்பவனே, நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய கடமை என்ன? தேரக்ஷணீயோம் சியகம், ரக்ஷை பண்ணணும். நீ எங்களை எல்லாரையும், நீ என்னை காப்பாற்ற வேண்டும். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன், நீ என்னை காப்பாற்ற வேண்டியது இனிமே உன்னோட கடமை. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன், அதுவே எனக்கு பெரிய விஷயம். இதுக்கு மேல எல்லாம் என்னால ஒண்ணு முடியாது. என்கிட்ட நீ ஒன்னையும் நீ எதிர்பார்க்காதே. அப்படி நீ எதிர்பார்த்து நான் எதையாவது பண்ணணும்னு நீ நினைச்சா அதுக்கும் நீயே தான் ஏற்பாடு பண்ணணும். என்ன ஒரு கண்டிஷன் பகவான்கிட்ட பாருங்க. அதுக்கும் நீயே ஏற்பாடு பண்ணு, நீயே அனுகிரகம் பண்ணு. அப்படி பண்ணி அந்த புண்ணியத்தை இன்னும் கொஞ்சம் எனக்கு நீ சேர்த்து கொடு, என்ன மேலும் காப்பாத்து, உன்னால் காப்பாத்த தகுந்தவனாக நான் ஆகிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இனி வரக்கூடியது எல்லாமே. புவனா? ஆமாமே. நித்யம் வோத்யோதரபோஷனாய சகலான் உத்திஷ்ய வித்தாசயா व्यर्थं पर्यटनं करोमि भवतः सेवां न जाने विभो मज्जन्मान्तरपुण्यभागफलतः त्वं सर्वान्तरः उत्तिष्ठस्येव हि तेन वा पशुपते ते रक्षणीयोऽस्म्यहम्. வெரி குட். ஜெயந்தி ராமகிருஷ்ணன்? படிக்கிறேங்க மேடம். படிங்கம்மா. நித்யம் ஸ்வோதர போஷனாய சகலானுதித்ய வித்தாசயா வர்த்தியம் பர்யடனாம் கரோமி பவதக சேவாம் நஜோனா விபோ ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலதக
त्वं सर्वसर्वान्तरः दिष्टस्ये वहि देवा पशुपते तेन वा पशुपते ते रक्षन्योष्यं यगम् ते रक्षणीयोऽंस्यहम् ते रक्षन्योष्यं यगम् ते रक्षणीयोऽंस्यहम् ते रक्षणीयोऽंस्यं यगम्. श्रीलक्ष्मी சொல்றேன் மேம். नित्यं स्वोदरपोषणाय सकलान् उद्दिश्य वित्ताशया व्यर्थं पर्यटनं करोमि भवतः सेवां न जाने विभो मज्जन्मान्तरपुण्यपाकबलतः त्वं त्वं सर्वसर्वान्तरः तिष्ठस्येव हि तेन वा पशुपते ते रक्षणीयोऽस्म्यहम्. வெரி குட். தமிழரசி நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. சொல்றேன் மம்மி. ஏகோ வாரிஜபாந்தவஹ க்ஷிதிநபஹ ஏகோ வாரிஜபாந்தவஹ க்ஷிதிநபோ நபஹ ஏகோ வாரிஜபாந்தவஹ க்ஷிதனிர சாரி மேம், மறுபடியும் சொல்லுங்க மம்மி. ஏகோ வாரிஜபாந்தவஹ க்ஷிதிநபஹ ஏகோ வாரிஜபாந்தவஹ க்ஷிதிநபஹ ஏகோ வாரிஜபாந்தவஹ க்ஷிதிநபஹ व्याप्तं तमो मण्डलम् व्याप्तं तमो मण्डलम् व्याप्तं तमो मण्डलम् भित्त्वा लोचनगोचरोऽपि भवति पित्वा लोचनगोचरोऽपि भवति पित्वा लोचनगोचरोऽपि भवति त्वं कोटिसूर्यप्रभः त्वं कोटिसूर्यप्रभः त्वं कोटिसूर्यप्रभः वेद्यः किन्न भवस्य को घनतरम् वेद्यः किं न भवस्य हो गणतरम् वेद्यः किं न भवस्य हो गणतरम् कीदृग्भवेन्मत्तमः 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 तं शर्वं व्यपनीय मे पशुपते तत्सर्वं व्यपनीय मे पशुपते तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव साक्षात् प्रसन्नो भव साक्षात् प्रसन्नो भव एको वारिजबान्धवः क्षितिनभः व्याप्तं तमो मण्डलम् एको वारिजबान्धवः क्षितिनभः व्याप्तं तमो मण्डलम् एको वारिजबान्धवः क्षितिनभः व्याप्तं तमो मण्डलम् भित्त्वा लोचनगोचरोऽपि भवति त्वं कोटिसूर्यप्रभः पित्वा लोचनगोचरोऽपि भवति त्वं कोटिसूर्यप्रभः पित्वा लोचनगोचरोऽपि भवति त्वं कोटिसूर्यप्रभः वेद्यः किन्न भवस्य को घनतरम् कीदृग्भवेन्मत्तमः वेद्यः किं न भवस्य हो गणतरम् कीदृग्भवे मत्तमः वेद्यः किं न भवस्य हो गणतरम् कीदृग्भवे मत्तमः
मत्तमः தத் சர்வம் வியபனீய மே பசுபதே சாக்ஷாத் பிரசன்னோ பவ. तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव एको वारिजबान्तवः क्षिदिनभो क्षितिनभः एको वारिजबान्तवः क्षिदिनभः व्याप्तं तमो मण्डलम् वित्वालोचनगोचरोऽपि भवति त्वं कोटिसूर्यप्रभः वेत्य किं न भवस्यहो गणतरं कीतृन्भवेन्मत्तमः तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव. வெரி குட். ஏ பரமேஸ்வரா, ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு. ராத்திரி ஒரே கும்மிருட்டு. மனுஷாலாம் எதிர்க்க வராளா இல்லையான்னு கூட தெரியல. அமாவாசை, ஒரே இருட்டு. அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் தான் எரியுறது, ஏன் இருட்டுன்னு சொல்றீங்கன்னு கேட்க கூடாது. இவர் எழுதின காலத்தில் இவர் உக்காண்டு எழுதுறதே காடு. அந்த காட்டுல அந்த ராத்திரி நேரத்துல எப்படி இருக்கும்? பயங்கர இருட்டு, லைட்டு கிட்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்படி இருக்கும் அமாவாசை நேரத்துலங்கிறத இப்ப நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு இருட்டு, அந்த இருட்டை மறுநாள் வரக்கூடிய அந்த ஒரே ஒரு அப்பேற்பட்ட கும்மிருட்டை ஒரே ஒரு சூரியன் வந்து விரட்டிட்டு போயிடுறது. நீயோ அந்த ஒரு சூரியன் வந்து அந்த இருட்டை அப்படி விரட்டுறது. நீயோ கோட்டி சூரிய பிரகாசன், நீயோ கோட்டி சூரியன், அப்பேற்பட்டவன். ஆனா நீ வந்து என் மனசுக்கு தெரிய மாட்டேங்கிறியே. நீ கோட்டி சூரியனா இருந்துட்டு அப்பேற்பட்ட பிரகாசத்தை வச்சுட்டு இருக்கிறவன் நீ பரமேஸ்வரா, ஆனா என் மனசுக்கு தெரிய மாட்டேங்கிறியே. அப்படின்னா ஏற்பட்ட இருட்டு என் மனசுல இருக்கோ? இருக்கு போல இருக்கு. அதனால்தான் நீ எனக்கு தெரிய மாட்டேங்கிற அப்படிங்கிறார். ஏகோ வாரி ஜபாந்தவஹ, ஏகோ ஏகஹ அப்படிங்கிறது தான் ஏகோ அப்படிங்கிறது சொல்றது. ஏகோ வாரி ஜபாந்தவஹ, ஒரே ஒரு சூரியன். ஏகஹ அப்படின்னா ஒண்ணு, ஒரே ஒரு சூரியன். உலகத்தை சூழ்ந்துட்டு இருக்கிற எத? உலகம்னா என்ன? க்ஷிதி நபஹ, க்ஷிதினா பூமி, நபஹன்னா ஆகாசம். பூமி ஆகாசம் இதெல்லாம் கவிஞ்சுண்டு, இதெல்லாம் சூழ்ந்துண்டு, இந்த உலகத்தை பூராவும் சூழ்ந்துண்டு இருக்கிற இருட்டை வியாப்தம் தமோ மண்டலம் அப்படின்னா ஒரே இருட்டு சூழ்ந்துட்டு இருக்கு. அந்த சூடுல அந்த இருட்டு சூழ்ந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பித்வா, பித்வான்னா பிளந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். பித்வான்னா பழக்கிறது. பிளந்து கொண்டு கண்களுக்கு புலப்படுகிறான். யார் புலப்படுறது? பித்வா லோச்சன, கண்ணுக்கு தெரியுது. லோச்சனம் கண்ணு. லோச்சன கோஷரோபி பவதே, பிளந்துண்டு கண்ணுக்கு தெரியுது. என்ன தெரியுது? துவம் கோட்டி சூரிய பிரபா, நீ தெரியுற. எப்படி தெரியுற? கோட்டி சூரியனாக, கோட்டி சூரியனாக பிரபவஹ பிரகாசமாக ரொம்ப தெரியுற. அப்படி நீ வந்துட்ட. கோட்டி சூரியனோட பிரகாசத்தை வச்சுட்டு நீ வந்திருக்க. இந்த பூமியும் ஆகாசத்தையும் சூழ்ந்து இருக்கிற இருட்டை கலந்து கட்டிண்டு நீ வந்திருக்க. இததான் காயத்ரி மந்திரம் சூரியனுக்கு உரியது. சூரியனுக்கு உரியதான மந்திரம் அது. அதாவது சூரியனுக்கு உரியது அப்படின்னு சொல்றமே தவிர அது சூரியனுக்கு உள்ள இருக்கிற தேவதைக்கு உரியது. அப்ப எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சாலக்கிராம கல் இருக்கு. சாலக்கிராம கல் மூர்த்தம் எல்லாரும் வச்சுண்டு நிறைய பேர் வீடுகள்ல அதை வச்சுண்டு பூஜை பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு கல்லு, அதை வச்சு பூஜை பண்றோம். சிலர் லிங்க ஸ்வரூபமா, சிலர் விஷ்ணுவா, யார் யார் எப்படி எப்படி வச்சுட்டு பூஜை பண்றோமோ பண்ணிட்டு இருக்கோம். அது லிங்கத்துக்கு பூஜை அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற பரமேஸ்வரனுக்கு, அந்த மூர்த்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு யாராக நீங்கள் பாவித்து கொண்டு அதை பூஜை பண்றீங்களோ அந்த மூர்த்தத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்திற்கு
நீங்க பூஜை பண்றீங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி சூரியன்கிறது சாலக்கிராம கல்லு மாதிரி, அதுக்குள்ள எந்த தேவதை இருக்கு, அப்போ எந்த தேவதையை நோக்கி நான் சொல்லும் காயத்ரி மந்திரம் போறது. இப்ப காயத்ரி மந்திரம் ஒரு தேவதைக்கு போறது, சூரியனுக்காக சூரியனை பார்த்து சொல்லக்கூடியது, அது ஒரு தேவதைக்கு போறது. அப்ப அந்த சாலக்கிராம கல்லுங்கிறது சூரியன் மாதிரி, அதுக்குள்ள ஒரு தேவதை இருக்கு, அந்த தேவதைக்கு நீ பூஜை பண்றேங்கிற. அப்ப இந்த நான் சொல்லக்கூடியது எந்த தேவதையை நோக்கி போறது அப்படின்னா அதையும் காயத்ரி மந்திரமே சொல்றது. சாஸ்திரம் அது என்ன சொல்றதுங்கிறது அந்த மந்திரத்திலேயே இருக்கு. பர்கஹ அப்படிங்கிற வார்த்தை, அந்த தேவதையை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அந்த தேவதை யார்? அப்ப பர்கஹ அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே. அப்படின்னா அந்த தேவதை யார்? அதையும் அமர கோஷம் அப்படிங்கிற டிக்ஷனரியில இருந்து எடுத்து கொடுக்கிறாரு அர்த்தம். அதுக்கு அமரன் அப்படிங்கிற ராஜா அவர் சொல்றார். அத பர்கஹனா பரமேஸ்வரன், அது பரமேஸ்வரனைத்தான் அந்த வார்த்தை குறிக்கும்னு சொல்றது. அப்படிப்பட்ட உன்னை, இப்ப ஆச்சாரிய சுவாமிகள் உடனே சொல்றார், அப்படிப்பட்ட உன்னை என்னால ஏன் தெரிஞ்சுக்க முடியல? அப்படிப்பட்ட உன்னை என்னால தெரிஞ்சுக்கவே முடியலையே. வேத்ய கிண்ண பவஸ்ய, வேத்ய இந்த வேதங்கள் எல்லாம் இப்படி சொல்றதே உன்னை, காயத்ரி மந்திரத்துக்குள்ள நீதான் இருக்கிற உன்னைத்தான் தேவதையாக நினைச்சு எல்லாம் அதுக்குதான் போய் சேர்றதுன்னு எல்லாரும் சொல்றாளே, அப்படிப்பட்ட உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. பவஸ்ய அஹோ, அஹோன்னா ஐயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அஹோ உன்னையே மறைக்கிற அளவுக்கு, அஹோ கனதரம் உன்னையே மறைக்கிற அளவுக்கு ரொம்ப கனமாக, அந்த கும்மிருட்டை போன்ற ஒரு கனமாக, கீத்ரு பவேன் மத்தமஹ என்ன இருக்கு என்கிட்ட? அறியாமை. அந்த அளவுக்கு ஆழமா என்கிட்ட அறியாமை இருக்கே, ஆழமாக என்கிட்ட அறியாமை இருக்கே. ஏ பரமேஸ்வரா தத் சர்வம் வியபனீயமே பசுபதே, ஏ பசுபதே பரமேஸ்வரா தத் சர்வம் பரமேஸ்வரா என் மனசுல இருக்கிற அத்தனை அறியாமையையும், சர்வம் எல்லாவற்றையும், எல்லா அறியாமையும், தத் சர்வம் என்னெல்லாம் என் மனசுல இப்ப இருக்கோ அத்தனை அறியாமையும், வியபனீயமே எல்லாத்தையும் விலக்கி கொடு, அத்தனையும் விலக்கி கொடுத்து விட்டு சாட்சாத் பிரசன்னோ பவ, சாட்சாத்காரமாக என் முன்னாடி என் மனசுல வந்து நில்லு, என் முன்னாடி வந்து நில்லு அப்படிங்கிறார். இததான் பகவத்கீதையில 11வது சாப்டர்ல 12வது ஸ்லோகமா சொல்றோம், 7வது சாப்டர்ல 25வது ஸ்லோகமா சொல்றோம், 5வது சாப்டர்ல 16வது ஸ்லோகமாகவும் இதுதான் அர்த்தம் பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப அந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் மீனிங் சொல்ல போறதுல, ஏற்கனவே நம்ம பகவத்கீதையை படிச்சிருக்கோம், படிச்சு ஒவ்வொன்றுத்த நம்ம மீனிங் பார்த்துன்னு தான் வந்திருக்கோம். அதுல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாத்துக்கும் பிரமாணம் இந்தந்த இடத்துலயும் அதுலயும் சொல்லப்பட்டு தான் வருது. எப்படி ரொம்ப ஈஸியா திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரோ அந்த மாதிரி திருமூலர் எழுதி வச்சிருக்கார். எல்லாத்துலயும் எல்லாரும், ரமண மகரிஷி எழுதி வச்சிருக்கார், எல்லாரும் எல்லா இடத்துலயும் சொல்லிதான் இருக்கா. பகவத்கீதையிலையும் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத காட்டுறது. ஏ பரமேஸ்வரா என்னுடைய அறியாமை அவ்வளவு ஆழமாயிருக்கு, என் மனசுல இருக்கிற இத்தனை அறியாமையையும் ஒரு சூரியன் வந்து இருட்டை விளக்குற மாதிரி நீ கோட்டி சூரிய பிரகாசன், நீ வந்து கனமாக ஆழமாக இருக்கக்கூடிய அந்த அறியாமைங்கிற இருட்டை எடுத்துட்டு என் மனசுக்கு முன்னாடி வந்து நீ நில்லுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஆச்சாரியார். மகேஸ்வரி. ஏகோ வாரிஜ பாந்தவஹ சிதினபஹ व्याप्तं तमो मण्डलम् विद्वालोचनगोचरो बिभवति त्वं कोटिसूर्यप्रभः एत्यक्किन्न भवस्य हो गणधरं ईदृक्भवेन्मत्तमः तत्सर्वं यवनीयमे वसुपदे साक्षात् प्रसन्नो भव. Very good. சுதா சேகர். ஏகோ வாரிஜ பாந்தவஹ க்ஷிதிநபஹ व्याप्तं तमो मण्डलम् विद्वालोचनगोचरो विभवति त्वं कोटिसूर्यप्रभः एत्यक्किन्न भवस्य हो गणधरम् ईदृग्भवेन्मत्तमः
तत्सर्वं व्यभणीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव। வெரி குட். ரமாசேகர். एको वारिजबान्धवः क्षितिनपः व्याप्तं तमोमण्डलम् विद्वालोचनगोचरोऽपि भवति त्वं कोटिसूर्यप्रभः वेद्यः किन्न भवस्य हो घनतरं गीतृग्भवेन्मत्तमः तत्सर्वं जपनीय मे पशुपते சாக்ஷாத் பிரசன்னோ பவ. வெரி குட். சாவித்ரி, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே மம்மி. ஹம்சஃப் பத்மவனம் சமிச்சதி யதா. ஹம்சஃப் பத்மவனம் சமிச்சதி யதா. ஹம்சஃப் பத்மவனம் சமிச்சதி யதா. நீலாம்புதம் சாதகः. நீலாம்புதம் சாதகः. நீலாம்புதம் சாதகः. கோகः கோகனதப்ரியம் பிரதிதினம். கோகः கோகனதப்ரிய பிரதிதினம். கோகः கோகனதப்ரியம் பிரதிதினம். சந்திரம் சகோரஸ்ததா. चन्द्रं चकोरस्तथा. चन्द्रं चकोरस्तथा. चेतो वाञ्छति मामकं पशुपते. चेतो वाञ्छति मामकं पशुपते. चेतो वाञ्छति मामकं पशुपते. चिन्मार्गमृग्यं विभो. चिन्मार्गमृग्यं विभो. चिन्मार्गमृग्यं विभो. गौरीनाथ भवत्पदाब्जयुगलम्. गौरीनाथ भवत्पदाब्जयुगलम्. गौरीनाथ भवत्पदाब्जयुगलम्. कैवल्यसौख्यप्रदम्. 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 हंसः पद्मवनं समिञ्चति यथा. नीलाम्बुधं चातकः. हंसः पद्मवनं समिच्छति यथा. नीलाम्बुधं चातकः. हंसः पद्मवनं समिच्छति यथा. नीलाम्बुधं चातकः. कोकः कोकनदप्रियं प्रतिदिनं. चन्द्रं चकोरस्तथा. कोकः कोकनदप्रियं प्रतिदिनं. चन्द्रं चकोरस्तथा. कोकः कोकनदप्रियं प्रतिदिनं. चन्द्रं चकोरस्तथा. चेतो वाञ्छति मामकं पशुपते. चिन्मार्गमृग्यं विभो. चेतो वाञ्छति मामकं पशुपते. चिन्मार्गमृग्यं विभो. चेतो वाञ्छति मामकं पशुपते. चिन्मार्गमृग्यं विभो. गौरीनाद भवत्पदाब्जयुगलम्. कैवल्यसौख्यप्रदम्. गौरीनाथ भवत्पदाब्जयुगलं. कैवल्यसौख्यप्रदम्. गौरीनाथ भवत्पदाब्जयुगलं. कैवल्यसौख्यप्रदम्. हंसः पद्मवनं समिच्छति यथा. नीलाम्बुधं चातकः. कोकः कोकनदप्रियं प्रतिदिनं. चन्द्रं चकोरस्तथा. चेतो वाञ्छति मामकं पशुपते. चिन्मार्गमृग्यं विभो. गौरीनाथ भवत्पदाब्जयुगलं. कैवल्यसौख्यप्रदम्. வெரி குட். எல்லாருமே ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அப்படின்னா முதல் படியில ஏறணுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் முதல் படியில ஏறிதான் நம்ம மேல போகணும். ஆனா உடனே முதல் படிங்கிறது அப்படியே கீழே தாழ்மை தாழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யார் மேல போகணும்னாலும் முதல் படியிலேருந்து தான் ஏறணும். 5வது படியில இருந்தாலும் 8வது படியில ஒருத்தர் இருந்தாலும் முதல் படியில இருந்து தான் 5வது படிக்கு போயிருக்கணும். முதல் படியில இருந்து தான் 8வது படிக்கும் போயிருக்கணும். அப்படித்தான் போகணும்.
இப்போ பகவானை அடையணும்னாலும் அப்படித்தானே. பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நாம பக்தின்னு சொல்றோம். பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதைத்தான் நம்ம பக்தி அப்படின்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆச்சாரியால் என்ன சொல்றார் அப்படின்னா, பக்தனுக்கு பகவான் வேணும், கண்டிப்பா வேணும். எதுக்காக? பக்தன் வாழணும், அதுக்காக கட்டாயமா வேணும். பகவானை பார்த்தா, இப்ப பகவானை நம்ம பாக்குறோம். இப்ப கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு எல்லாம் போகும்போது பகவானை நம்ம பாக்குறோம். கைகள் இருக்கு, ஒண்ணு அபயஹஸ்தம், இன்னொன்னு வரதஹஸ்தம். இப்ப அபயஹஸ்தம்னா என்ன? மேல் நோக்கி இருக்கிற கை. வரதஹஸ்தம்னா என்ன? கீழ் நோக்கி இருக்கிற கை. சரி, வரதஹஸ்தம் அப்படின்னா வரம் தருவது, அதுதான் வரதஹஸ்தம் அப்படின்னு சொல்றோம். சரி, எனக்கு ஒண்ணு வேணும், நம்ம போய் கடவுள்கிட்ட போனோம்னா, பகவான்கிட்ட போனோம்னா, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு ஒண்ணு வேணும், நான் அதை பகவானிடம் கேட்க போகிறேன், பகவான் எனக்கு அதை தரப்போகிறார். இந்த ஸ்லோகால வரத்தின் மூலமாக இல்லைன்னா வரத்திற்காக பக்தன் பகவான நினைச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்றார். அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இந்த ஸ்லோகத்தை ஒண்ணுயா எடுத்துக்கிறார். ஹம்சஃப் பத்மவனம் சமிச்சதி யதா. ஹம்சபக்ஷி என்ன பண்ணுமா? பத்மவனம் சமிச்சதி யதா. தாமரை பூக்கள்லாம் தாமரைகள் சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குளத்துலதான் அது எப்பவுமே இருக்கும். இந்த அம்சபக்ஷிகள் தாமரைகள் பூக்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த தாமரை குளத்துலதான் அது எப்பயுமே இருக்கும். ஏன் அது தாமரை குளத்துல இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு சாப்பாடே தாமரத்தண்டு. ஏன் அங்க இருக்கணும்னா, அதுக்கு சாப்பாடே தாமரத்தண்டு. இது இல்லைன்னா, ஆகாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? அது இறந்தே போய்விடும். சோ அதனால அது எப்பயுமே தாமரைகள் இருக்கிற குளத்துலதான் அம்சபக்ஷி இருக்கும். எப்படி இந்த தாமரை குளத்தை நாடுகிறதோ அந்த மாதிரி தாமரை குளத்தை எப்படி ஹம்சபக்ஷி நாடுகிறதோ அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்ற? நீலாம்புதம் சாதகா. சாதக பட்சி, எல்லாருக்கும் சாதக பட்சி. ஹம்சபக்ஷியை பத்தி ஹம்சபக்ஷி நம்ம சொல்லிட்டு வரமே தவிர அது இப்படிதான் இருக்குங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் சாதக பட்சியை பத்தி தெரியாதவர்களே, கண்ணால நம்ம பார்க்கல அப்படின்னா கூட தெரியாதவாடே இருக்க மாட்டோம். அது மழை நீர் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வாயை திறந்து கொண்டு ஆகாசத்தையே பார்த்து கொண்டு இருந்துட்டு இருக்கும். சொட்டு தண்ணி அதுல இருந்து வந்த உடனே அதை மட்டுமே, அந்த சுத்தமான தண்ணியை மட்டுமே உண்டு வாழும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்படி அம்சபக்ஷி தாமரை குளத்திலேயே இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த சாதக பக்ஷி நீலாம்புதம், நீல பிளஸ் அம்புதம். நீல அம்புதம்னா மேகம், நீல மேகம், கருமேகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கருமேகத்தை நாடும். நீலாம்புதம்னா நீலமேகம், இந்த கருமேகத்தை நாடும். எப்படி அம்சபக்ஷி தாமரை குலத்தை நாடுகிறதோ, எப்படி சாதக பக்ஷி கருமேகத்தை நாடுகிறதோ. இப்ப 2 பட்சியை சொல்லிட்டாரா? அடுத்தது 3வது. கோகனத பிரியம் பிரதிதினம். இங்க என்ன பட்சியை சொல்றவர்? கோகனதம் அப்படின்னா சாதக பட்சி. இதையே நம்ம பார்த்தது கிடையாது. இந்த சாதக பட்சி இல்ல, இது சக்கரவாக பட்சி. சாதக பட்சி தான் நம்ம பார்த்துட்டோம். சக்கரவாக பட்சி, சக்கரவாகம்னு ராகத்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம். சக்கரவாக பக்ஷி எப்படி அது என்ன பண்ணுமா? எப்பயுமே சூரியனை பிரதிதினம் சூரியன் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். எப்படி தாமரை பூ சூரியன் வந்தா பூக்குமோ அப்படிங்கிற மாதிரி இது சூரியனையே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும். ஏன் இது சூரியனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு சக்கரவாக பக்ஷி அப்படின்னா, சூரியன் கிட்டே இருந்துதான் அது எனர்ஜியை எடுத்துக்குமோ. அது வாழணும் இல்ல, அது வாழுவதற்கு சூரியனிடம் இருந்து எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும். அப்புறம் அடுத்தது சந்திரம் சகோரஸ்ததா. சகோர பக்ஷின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இந்த சகோர பக்ஷிங்கிறது அது எப்படி சூரியன் கிட்டே இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறதோ அத மாதிரி இந்த சகோர பக்ஷிங்கிறது சந்திரன் கிட்டே இருந்து டைரக்டா அமிர்தத்தை பானம் பண்ணுகிறது அப்படிங்கிறார். அமிர்தம் அதனோட சந்திரன் கிட்டே இருந்து அமிர்தம் வருதா? பார்க்கடலை தான் கடைஞ்சா அமிர்தம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்.
சந்திரன் கிட்ட இருந்து வேற அமிர்தம் வருதா அப்படின்னா எதுக்கு தேவர்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டா தேவல சந்திரன் கிட்ட இருந்து வாங்கிட்டு விடலாமே அப்படின்னு பார்த்தா அப்படி எல்லாம் இல்ல. சந்திரன் கிட்ட இருந்து எக்ஸ்போஸ் ஆகி அவனுடைய ஒளியில் எப்படி சூரிய ஒளியிலேருந்து எக்ஸ்போஸ் ஆகி அதுக்கு எனர்ஜி கிடைக்கிறதோ சாதக பட்சிக்கு, அந்த மாதிரி சகோர பட்சிக்கு சந்திரன் கிட்ட இருந்து எக்ஸ்போஸ் ஆகி ஒரு பானம் வருதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த பானம் இதுக்கு எனர்ஜியை கொடுக்கிறது. அப்போ எல்லாமே என்ன பண்றது? இப்ப ஒரு பட்சியுமே எடுத்துட்டா ஹம்ச பட்சி தாமரை குளம். அப்ப இந்த ஹம்ச பட்சிங்கிறது இது வாழணுங்கிறதுக்காக எதை நாடுறது? தாமரை குளத்தை நாடுகிறது. அது இல்லைன்னா தாமரை தண்டு வேணும், அதுக்கு வாழ முடியாது. அதே மாதிரி சாதக பட்சிக்கு கருமேகம் வேணும், அதே மாதிரி சக்கரவாக பட்சிக்கு சூரியன் வேணும், அதே மாதிரி சகோர பட்சிக்கு சந்திரன் வேணும். அப்ப ஒண்ணு வரம் கேட்பவன், இன்னொன்னு வரத்தை கொடுப்பவன்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. வரத்தை பெறுபவன், வரத்தை கேட்பவன்கிற அர்த்தத்துக்கு கொண்டு போறதா இது கரெக்டா? இததான் சொல்ற. சேதோ வாஞ்சதி மாம் அகம் பசுபதே. எல்லாமே வரத்தை வேண்டுபவன், வரத்தை கொடுப்பவன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. பசுபதே, ஹே பசுபதே, ஜீவர்களுக்கெல்லாம் பதியாக விளங்குபவனே, அதே மாதிரி என்னுடைய மனமானது உன்னுடைய பாதத்தை எப்போதும் வேண்டுகிறது. அப்ப அவள்லாம் இதெல்லாம் வேண்டா, அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது இல்லையோ. ஏன் மனசு என்னத்தை வேண்டது? உன்னுடைய பாதங்களை எப்போதும் நினைச்சுட்டே இருக்கு. உன்னுடைய பாதத்தை சின்மார்க்கம் விபோ, சின்மார்க்கம் விபோ நினைச்சுட்டே இருக்கு. ஏ விபோ, அதாவது என்னுடைய மனமானது ஏதோ பண்ண வேண்டது, உன்னுடைய பாதத்தை புடிச்சுன்னு வேண்டது. நான் வேண்டுவதை பரமேஸ்வரனினுடைய பாதார விந்தங்கள் எனக்கு கொடுக்கும். எப்படி அந்த பட்சிகளுக்கெல்லாம் அவா வேண்டத அந்தந்த பார்ட்டு கொடுக்கறதோ, அந்த மாதிரி நான் வேண்டுவதை பரமேஸ்வரனினுடைய பாதார விந்தங்கள் எனக்கு செயல்படுத்துகிறது. ஏ பிரபோ கௌரி நாத பவத் பதாப்ஜயுகலம், கௌரியின் பத்தியே உன்னுடைய பாதார விந்தங்களை என்னுடைய மனமானது எப்பவும் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு பலத்தை எதிர்பார்த்து உன்னை புடிச்சுட்டே இருக்க, அதையே சார்ந்து இருக்கு. இது பக்தியின் முதல் படிங்கிறார். முதல் படியை புடிச்சுட்டு தானே ஏறணும்னு ஆரம்பிச்சாரு இல்லையோ ஸ்லோகத்தை. அது பக்தியின் முதல் படி. எந்த வரத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஏ பரமேஸ்வரா, உன்னுடைய பாதார விந்தத்தை நான் பிடித்து கொண்டேனானால் நீ எனக்கு என்ன கொடுப்ப? கைவல்ய சௌக்கிய பிரதம், எனக்கு கைவல்யங்கிற மோட்சத்தை நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ரொம்ப அற்புதமா, என்ன அழகான ஒரு ஒற்றுமைகள், அதனுடைய உவமைகள் அதோட சேர்ந்து நான் அந்த காலை புடிச்சுக்கிறேன், நீ எனக்கு கைவல்யம், அவளுக்கெல்லாம் அதை கொடுத்தியே, நீ எனக்கு கைவல்யம்ங்கிற மோட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். நவநீதா சொல்றேன். நமஸ்காரம். ஹம்ச பத்மவனம் சமிச்சதி யதா நீலாம்புதம் சாதகः கோகः கோகனத பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா சேதோ வாஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்கமிருக்யம் விபோ கௌரீநாத பவத்பதாப்ஜயுகலம் கைவல்ய சௌக்கியப்ரதம். வெரி குட். ஹேமா வெங்கட்ராமன் சொல்றேம்மா. ஹம்ச பத்மவனம் சமிச்சதி யதா நீலாம்புதம் சாதகः கோகः கோனத பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா சேதோ வாஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்கமிருக்யம் விபோ கௌரீநாத பவத்பதாப்ஜயுகலம் கைவல்ய சௌக்கியப்ரதம். வெரி குட். சூரிய பிரபா ஜெயக்குமார். நமஸ்காரம் மாமி. சொல்றேன் மாமி. ஹம்ச பத்மவனம் சமிச்சதி யதா நீலாம்புதம் சாதகः கோகः கோகனத பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா
चेतो वाञ्छति मामकं पशुपदे चिन्मार्गमृग्यं विभो गौरीनाथ भवत्पदाम्बजयुगलं कैवल्यसौख्यप्रदम् भवत्पदाब्जयुगलम् भवत्पदाब्जयुगलं कैवल्यसौख्यप्रदम्. வெரி குட். Thank you, Mami. பிரபா நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. रोदस्तोय हृतश्रमेण पथिकः रोदस्तोय हृदश्रमेण पथिकः रोदस्तोय हृदश्रमेण पथिकः छायां तरोर्वृष्टितः छायां तरोर्वृष्टितः छायां तरोर्वृष्टितः वेधस्वस्तगृहं गृहस्थमतिथिः पीतस्वस्तगृहं गृहस्थमदितिः पीतस्वस्तगृहं गृहस्थमदितिः दीनप्रभुं धार्मिकम् दीनः प्रभुं धार्मिकम् दीनः प्रभुं धार्मिकम् दीपं शन्तमसाकुलश्च शिखिनम् दीपं सन्धमसाकुलश्च शिखिनम् दीपं सन्धमसाकुलश्च शिखिनम् शीतावृतस्त्वं तथा शीतावृतस्त्वं तथा शीतावृतस्त्वं तथा चेतः सर्वभयापकं व्रजसुखम् चेतः सर्वभयापहं व्रजसुखम् चेतः सर्वभयापहं व्रजसुखम् शम्भो पदाम्भोरुहम् शम्भोः पदाम्भोरुहम् शम्भोः पदाम्भोरुहम् रोधस्तोय हृदश्रमेण पथिकः छायां तरोर्वृष्टितः रोदस्तोय हृदश्रमेण पथिकः छायां तरोर्वृष्टितः रोदस्तोय हृदश्रमेण पथिकः छायां तरोर्वृष्टितः भेदस्वस्तगृहं गृहस्थमतिथिः दीनः प्रभुं धार्मिकम् पीतस्वस्तगृहं गृहस्थमदितिः दीनः प्रभुं धार्मिकम् पीतस्वस्तगृहं गृहस्थमदितिः दीनः प्रभुं धार्मिकम् दीपं सन्तमसाकुलश्च शिखिनम् शीतावृतस्त्वं तथा दीपं सन्दमसाकुलश्च शिखिनम् शीतावृतस्त्वं तथा दीपं सन्दमसाकुलश्च शिखिनम् शीतावृतस्त्वं तथा चेतः सर्वभयापकं व्रजसुखम् शम्भो पदाम्बोरुहम् चेतः सर्वभयापहं व्रजसुखम् शम्भो पदाम्बोरुहम् चेतः सर्वभयापहं व्रजसुखम् शम्भो पदाम्बोरुहम् रोदस्तोय हृदश्रमेण पथिकः छायां तरोर्वृष्टितः पीतस्वस्तगृहं गृहस्थमदितिः दीनः प्रभुं धार्मिकम् दीपं सन्दमसाकुलश्च शिखिनम् शीतावृतस्त्वं तथा चेतः सर्वभयापहं व्रजसुखम् शम्भोः पदाम्बोरुहम्. வெரி குட். ஏ பரமேஸ்வரா, எல்லா பயத்தையும் போக்குறவன் நீ.
அதனால எனக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய உன்னுடைய பாதார விந்தங்களை அடையறதுக்கு என்னுடைய மனசை நான் ரெக்வஸ்ட் பண்றேன். என்னது என் மனசை நான் ரெக்வஸ்ட் பண்றேன்? ஏற்கனவே சொன்னார் இல்லையா, மனசு இது அது, நீ இங்க வா, உனக்கு கூடாரம் போட்டு தரேன்லாம் சொல்ற, எல்லாம் பண்ற, நான் ரெடியா வந்து காத்துட்டு இருக்கேன். நீ இப்படி எல்லாம் எனக்கு கெஞ்ச தேவையில்லை, நான் ஆசுதோஷி, நீ கூப்பிட்ட நாளைக்கும் வரக்கூடியவன். ஆனா உன் மனசை ரெக்வஸ்ட் பண்ணு, அது கரெக்டா இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இவர் ஒன்னையும் மனசை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் என்னுடைய மனசை ரெக்வஸ்ட் பண்றேன், ஏன் மனமே அப்படின்னு மனசை கூப்பிட்டு சில சமயம் நான் ஆர்டரும் பண்றேன் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம காவிரி கங்கை இதுல எல்லாம் குளிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி குளிக்க போனா ஒரு சுழல்ல மாட்டின்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப என்னோட மனசு கரைக்கு வரணும் அப்படின்னு கரைக்கு போயிடணும், எப்படியாவது கரைக்கு போயிடணும், எப்படியாவது கரைக்கு போயிடணும்னு கரையை நாடும். அந்த மாதிரி மனமே நீ பரமேஸ்வரனை என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மனமே நீ பரமேஸ்வரனை நாடுவாயாக. மனசை கூப்பிட்டு சொல்றார். மனசே மனமே, எப்படி நாம தண்ணியில மாட்டிட்டா கரையை நாடணும், நம்ம பழைச்சுக்கணும், ஒரு பிடிச்சிட்டு அங்க ஒரு கட்டையை பிடிச்சின்னு போய் அங்க போயிடணும் எப்படியாது அப்படின்னு கரையை நாடுவோமோ, அந்த மாதிரி நீ பரமேஸ்வரனை நாடு. ஏன்? அந்த கரையானது என்னுடைய மரண பயத்தை போக்கும். அதனால நான் எனக்கு கரையை வேணும், நான் கரையை நாடுறேன். அந்த மாதிரி மனமே நீ என்ன பண்ணு? பரமேஸ்வரனை புடிச்சுக்கோ அப்படின்னு. ரோதஸ்தோப தோயகிருத, ஒரு வெள்ளத்தால் இழுக்கப்பட்டவன் வெள்ளத்துல இழுத்துட்டு போனால் அவன் என்ன பண்ணுவான்? கரைதான் வேணும்னு நினைச்சுப்பான். அதே மாதிரி சிரமேண பதிகஹ, அப்ப பதிகஹன்னா நடந்து போகக்கூடியவன். நடந்து போகக்கூடிய ஒருத்தன் நடந்து போகும் பொழுது சூரிய வெப்பம் தகிக்கிறது அவனுக்கு. அந்த மாதிரி சூரிய வெப்பம் தகிச்சுண்டு அதிகமாக இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, எங்கேயாவது ஒரு நிழல் கிடைக்காதா, ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த வழிபோக்கன் ஸ்ரமேண தன்னுடைய சிரமத்தை போக்கிக் கொள்வதற்காக சாயாம் தரோர் விஷ்டிதே விஷ்டிதா, சாயாம்னா நிழல், நிழலை தரக்கூடிய ஒரு மரத்தை நாடுவதை போல, ஒரு மர நிழலை நாடுவதை போல. பீத ஸ்வஸ்த கிருஹம் கிருஹஸ்தம் அதிதிஹி, வெளியில போறோம். அடுத்தது நல்ல வெளியில போயிட்டே இருப்போம், நல்ல மழை பெய்யுது. முதல்ல என்ன பண்ணிட்டு வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுன்னா, அடுத்தது நடந்து போகும் பொழுது வெயில் ரொம்ப தாங்க முடியலன்னு, இப்போ வெளியில போறோம், மழை பெய்யுதுங்கிறது. தொடர்ந்து மழை, அடர்ற மழை தொடர்ச்சியா பெய்யுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நாம எங்கேயாவது ஒரு பாதுகாப்பா தங்கிக்கிறதுக்கு கிரகம், ஒரு ஸ்வஸ்த கிரகம், அதுலயும் கிரகம்னு முதல்ல எடுக்கலாம். கிரகம்னா ஒரு வீடு, எங்கேயாவது ஒரு. அப்பெல்லாம் இப்ப ஏன் அவர் கிரகம்னு சொன்னா, இப்பெல்லாம் நம்ம வாசப்படியிலேயே பூட்டு போட்டு போகுது, தாப்பா கேட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வாசல்ல திண்ணைங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரகம், ஒரு வீடு இருக்கும். அந்த திண்ணையில போய் எல்லோரும் ஒதுங்கி கொள்ளுவார்கள். மழை விழ பெய்யும் பொழுதோ, வெயில் ரொம்ப தாங்க முடியலனாலோ, அப்பெல்லாம் நடைதான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே. நடந்து போகும் பொழுது டயர்டா இருந்தாலும் அந்த திண்ணையில் உட்கார்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுவார்கள். அங்க ரெஸ்ட் எடுத்துப்பாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போவா. அந்த மாதிரி இருக்கிற கிரகம் ஸ்வஸ்த கிரகம் அப்படிங்கிறார். ஸ்வஸ்த கிரகம் அப்படின்னா பாதுகாப்பான வீடு. பாதுகாப்பான வீட்டை எவன் ஒருவன் இந்த மாதிரி இருக்கிற காலங்களில் மழை எல்லாம் பெய்ஞ்சு ரொம்ப தண்ணி இருந்து அடர்மழையா இருக்கச்சே, இது எங்கேயா விட்டுலாம் பார்த்துட்டு எல்லாம் நிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது ஒரு பாதுகாப்பா எங்கேயாவது ஒரு வீடு இருக்காதா அப்படின்னு எவன் ஒருவன் அந்த இடத்தை நாடுகிறானோ, அதிதிஹி கிரஹஸ்தம் அதிதிஹி, அதிதினா கெஸ்ட், விருந்தாளி. வெறும் விருந்தாளி இல்ல, திடீர் விருந்தாளி. அப்பெல்லாம் திடீர்னு தான் விருந்தாளி வருவா. இப்பெல்லாம் மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எல்லாம் யாரும் வரமாட்டா, போன் பண்ணி சொல்லிட்டு எல்லாம் யாரும் வரமாட்டா. நான் இருப்பேன், நான் வரப்போறேன், நீங்க இருப்பேடா, உங்களை வந்து பாத்துட்டு போலாமா, எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் வரலாம், இந்த கேள்வி எல்லாம் அப்ப கிடையாது. முதல்ல எங்க செய்தி சொல்லி அனுப்புறதுக்கே அவளுக்கு முடியாது. அப்படியே லெட்டர் போட்டா அந்த லெட்டர் வரதுக்குள்ள இவா வந்துட்டு போயிடுவா. அந்த மாதிரி நாட்கள். அப்படி ஒன்றுமே சொல்லாமல் யார் என்று தெரியாமல் திடீர்னு வருபவர்கள், அவளதான் அதிதின்னு சொல்வோம். விருந்தினர், திடீர் விருந்தாளி.
அப்படி வருபவர்கள், அப்படிப்பட்ட அதிதிக்கு ஆதித்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆதித்யம் அப்படின்னா என்ன? அந்த ஆதித்யம் பண்ண வேண்டி வருபவனும் அந்த ஆதித்யத்திற்காக வரக்கூடிய அந்த அதித்தியும் எதை நாடுவான்? ஒரு ஸ்வஸ்த கிரகத்தையே நாடுவான். ஸ்வஸ்த கிரகம் பாதுகாப்பான ஒரு இடம். ஒரு மனுஷனா அவனை என்ன பண்ணுவான்? வரவேற்று உபசரித்து ஏதோ ஒரு உணவு தண்ணி ஏதாவது ஒண்ணு கொடுத்து எவன் ஒருவன் செய்வானோ அந்த இடத்தை, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்தை அவன் நாடுவான். ஒரு கிரகஸ்தன் 5 பேரை திருப்திப்படுத்தணும்னு அவனுக்கு இருக்கு. கிரகஸ்தாசிரமம் தான் இருக்கிறதுலயே வசதி அப்படின்னு இருக்கிற அத்தனை 4 ஆசிரமங்களிலும், வர்ணாசிரமத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. அந்த 4 ஆசிரமங்களில் கிரகஸ்தாசிரமம் வசதி. ஒரு கிரகஸ்தன் என்பது 5 பேரை ஒரு கிரகஸ்தன் திருப்தி பண்ணணும். யார் அப்படின்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரேங்க் கோஸ் டு பித்ருக்கள். முதல்ல பித்ருக்களைத்தான் அவன் திருப்தி செய்ய வேண்டும். அடுத்தது தெய்வம், அதுக்கப்புறம் தான் தெய்வமே. பித்ருக்களுக்கு பிறகுதான் அது அவளை திருப்தி பண்ண பிறகுதான் வீட்டுல விளக்கு கூட ஏத்தலாம்ன்றது இருக்கு. தெய்வத்தை திருப்தி பண்ணணும். அடுத்தது விருந்தினர்களை திருப்தி பண்ணணும். அடுத்தது ஒக்கல் அப்படின்னா ரிலேஷன்ல வரக்கூடியவா. அப்போ விருந்தினர்களுக்கும் ரிலேஷன், என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு வரவாளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது இந்த இடத்துல புரியுது. இப்ப கெஸ்ட் அப்படின்னு வரவா விருந்தினர், இது ரிலேஷன்ல வரக்கூடியவா அல்ல, உறவினர்கள் அல்ல. தமிழ்ல சொன்னோம்னா உறவினர்கள் அல்ல. உறவினர்களை திருப்திப்படுத்துதல் வேண்டும். அதுக்கு முன்னாடி 3ஆவதா சொல்றது விருந்தினர்களை திருப்திப்படுத்துதல் வேண்டும். 4ஆவதா சொல்றதுதான் தார்மீக கடமையாக தன் மனைவி தன் மக்கள் அப்படின்னு சொல்றவாற 5ஆவதாக சொல்கிறார். இப்படி ஒரு கிரகஸ்தன் ஆகப்பட்டவன் இத்தனை பேரை இந்த வரிசைப்படி அவன் திருப்திப்படுத்துதல் வேண்டும். அப்படி திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கிரகஸ்தனினுடைய வீடு ஸ்வஸ்த கிரகம். அந்த கிரகத்தை நாடி ஒரு அதிதி வருவதை போல, அப்படி பேக்ல போனோம் அதுக்கு மீனிங். அப்படி ஒரு அதிதியாகப்பட்டவன் இத்தனை கிரேட் இருக்கணும் அவனுக்கு, அந்த கிரகஸ்தனுக்கு. அப்பேற்பட்ட அந்த கிரகத்தை நாடுவதை போல தீன பிரபும் தார்மீகம். தீன பிரபும், தீனர்கள்னா ஏழை. ஏழையாகப்பட்டவன், ஒரு ஏழை யார நாடுவான்? ஒரு பிரபுவை நாடுவான். பிரபுன ராஜான்னு அர்த்தம் கொள்ளலாம், பிரபுனா ஒரு பணக்காரன்னு அர்த்தம் கொள்ளலாம். ஒரு பிரபுவை தானமான், அதுவும் ஒரு தார்மீக கடமை. அதுதான் ரெண்டுத்துக்கும் இடையாக அந்த தார்மீகம்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அது ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கொள்ள வேண்டியது. அது தார்மீக கடமை. ஒரு கிரகஸ்தனினுடைய தார்மீக கடமை அதுன்ற மாதிரி ஒரு தீனன் வரும் பொழுது ஒரு பணக்காரனின் தார்மீக கடமை, ஒரு பிரபுவின் தார்மீக கடமை என்பது அந்த தீனனை நீ காப்பா. ஒரு ஏழைக்கு தேவையானதை நீ செய்தல் வேண்டும். எப்படி அந்த ஏழையாகப்பட்டவன் பணக்காரனை நாடி செல்கிறானோ அப்ப அந்த பிரபு, அந்த பணக்காரன்னு சொல்லக்கூடிய அந்த பிரபு எப்படி இருக்க வேண்டும்னா அவன் தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனைத்தான் பிரபுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றார். எப்படி அவன் இப்படி உள்ளவனை நாடுகிறானோ அதே மாதிரி தீபம் சந்தமசா குலஸ்ச சிகினம். தீபம், சிக்கினம்னா இருட்டு. இருட்டை கண்டு நம்ம பயப்படுறோம். இருட்டை கண்டு பயப்படுறவன் எதை கொண்டு போவான் அப்படின்னா, இப்ப முன்னையே சொன்னேன், இப்ப மாதிரி எல்லாம் அப்ப லைட் எல்லாம் கிடையாது. இருட்டை கண்டு பயப்படுபவன் தீப வெளிச்சம் எங்கேயாவது தெரியறதான்னு பார்த்தா எங்கேயோ ஒரு குடிசையில ஒரு சின்ன லைட், பெட்ரமாக்ஸ் லைட்டோ எதையோ ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்க, ஒரு காவலுக்கு பெட்ரமாக்ஸ் லைட் எதையோ வச்சுதான் அந்த ஒளி எங்கேயோ தெரியும். அந்த விளக்க பார்த்துட்டு ஆஹா அங்க வெளிச்சம் இருக்குன்னு தன்னுடைய பயத்தை போக்கிக் கொள்வான். அக்னியை நோக்கி அவன் செல்வான். வெப்பத்தை எப்படி அவன் எப்படி குளிரில் சிக்கினம்ங்கிறது இருட்டு ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம். குளிராக இருக்கும் பொழுது வெப்பத்தை சென்றடைவான்னா அதுக்கு அக்னி வேணும். இருட்டாக இருக்கும் பொழுது ஒளி வேணும்னாலும் அதுக்கு அக்னி வேணும். எப்படி அந்த அக்னியை சென்றடைவானோ, அந்த அக்னியை விரும்புவானோ, அந்த மாதிரி ஏ மனமே கூப்பிடுறாரு. இப்ப கடைசியா திரும்ப இத்தனைய சொல்லிட்டு, ஏ மனமே நீ பரமேஸ்வரனின் திருவடியை புடிச்சுக்கோ. அதை அடைந்தாயானால், அப்படி நீ பிடிச்சுட்டாயானால், சீதாவிருதஸ்துவம் ததா சேத சர்வபயபகம் வ்ரஜ சுகம். அப்படி நீ உனக்கு பிடிச்சிட்டியானா எந்த பயமும் உனக்கு இல்லை. உனக்கு அதை பிடிச்சிட்டியானா உனக்கு எந்த பயமும் இல்லை, உனக்கு சுகம்தான் கிடைக்கும். சம்போ பதாம்போருகம். அப்படி ஒரு பாதத்தை நீ பிடிச்சுக்கோ, உனக்கு பயம் இல்லை, உனக்கு சுகம் கிடைக்கும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அடி சேர்ந்தார்க்கு
அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டாயானால் உனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. பரமேஸ்வரனின் பாதத்தை யார் அடைகிறானோ அவனுக்கு பிறவி துன்பங்களே கிடையாது அப்படிங்கிறார் வள்ளுவர். திருக்குறள்ல திருவள்ளுவர் இத சொல்றார். இதுக்கு மீனிங் பரிமேலழகர் தான் எழுதுறார். இடும்பைங்கிற வார்த்தத்தை, இடும்பை இல, யாண்டும் இடும்பை இல, இடும்பை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பிறவி துன்பம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழல், அந்த சுழல் உனக்கு இருக்காது அப்படின்னு அழகா திருவள்ளுவர் 1.25 அடியில ரொம்ப அற்புதமான சொன்ன அந்த அர்த்தம் விளங்கக்கூடிய அந்த குரலில் இருக்கக்கூடிய கருத்தை அழகா இத்தனை ஓமைகளை கொடுத்து, ஓமானங்களை கொடுத்து ஆதிசங்கரர் நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விளக்கி இருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். உலகாம்பாள் சொல்ற மாமி. ரோதஸ்தோயக்ருதஸ்ரமேன பரிஹ சாயாம் தரோர்விஷ்டிதஹ வேதஸ்வஸ்தகிருகம் கிருகஸ்தம் அதிதிஹி தீன பிரபும் தார்மிகம் தீபம் சந்தமசா புலச்ச சசிதினம் சீதாவிருதஸ்மம் ததா சேதः சர்வபயாபகம் பிரஜசுகம் சம்போ பதாம்போருகம். வெரி குட். விஜயலட்சுமி சுப்பிரமணியம். விஜயலட்சுமி சுப்பிரமணியம். சொல்றேம்மா. ஹலோ, சொல்றேம்மா. ரோதோயிதஸ்மரேண பதிகः ஷாயாம் தரோ விஷ்டிதः பீதத்வத்தகரூஹம் கஹுத்தம் அதிதிஹ தீன பிரபம் தார்மிகம் தீபம் தந்தமசாகுலச்ச சிகினம் சீதாவிதத்வம் ததா சேத சர்வபயாபகம் விததசுகம் சம்போ பாராம்போருகம். வெரி குட். சுந்தரி. குருஜி. ரோதஸ்தோய ஹிருதர் க்ரமேண க்ரமேண பதிதகக சாயாம் தரோர்விஷ்டிதக பீதஸ்வஸ்த கிருகம் கிருகஸ்தம் அதிதிஹி தீர்கண பிரபும் தார்மிகம் தீபம் சந்தமசாகுலசிகினம் சீதாபிருதஸ்வம் ததா சேத சர்வபயபகம் பிரஜசுகம் சம்போ பதாம்போருகம். வெரி குட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம்.